ஹாய் தமிழன் இன்டீரியர். இந்த சைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அவுட்டர் சர்ஜாப்பூரில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்குங்க. இந்த சைட்டை பொறுத்த வரையில் நம்ம 4 கலர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்குங்க. இதில் கிளாசி கிரே அண்டு உட்டன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா லைட் அண்டு டார்க்கு பியூர் ஒயிட்ன்ற மாதிரி ஒரு 3 கலர் யூஸ் பண்ணி நம்ம கிச்சன், டிவி யூனிட், ரூம் இது எல்லாமே டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்குங்க. ஸோ இதுக்கான டோட்டல் காஸ்ட் என்னாச்சு, இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்குங்க, இது எல்லாமே இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம G+1 தான், அதாவது இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்டு ஒரு ரூம்பு, பூஜை கபோர்டு, டிவி யூனிட் பண்ணியிருக்குங்க. நம்ம இந்த கிச்சனை பொறுத்தவரையில் கிளாசி கிரே கலரில் ப்ரொஃபைல் ஹேண்டிலோட, அதாவது பார்க்க வுட்டை விட உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். ஸோ இது 2 ட்ரா பாக்ஸ், அதாவது நம்ம பாக்ஸ் பண்ணி நம்ம யூபிவிசி மெட்டீரியலே ட்ரா பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது ஒயர்டு பேஸ்கெட், நம்ம எஸ்எஸில் ஒயர்டாகவும் வச்சுக்கலாம் அல்லது டேண்டம் பாக்ஸும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டு எல்லாத்த விட கம்மியாக வேணும்னா இது போல் ட்ரா பாக்ஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் தான். உங்களுக்கு இது பார்க்க வுட்டுன்னு நினைக்கலாம், ஆனால் இது வுட்டு கிடையாது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தான். இது ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு செமி மாடுலர் தான். கிரானைட் செல்ஃப் கொடுத்ததுக்கு கீழே டோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்குங்க. இது டாப்பில் பார்த்தீங்கன்னா வால் யூனிட்டுக்கு ஆல்ரெடி 2 கல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு சுற்றி பாக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் டோர் கொடுத்துருக்குங்க. இந்த சிங்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் விட்டுருக்குங்க. அதுக்கு 2 ஹேர் வெண்ட் கொடுத்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு டோர்ஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்ரெடி கிரானைட் கொடுத்துருந்தாங்க. அது சைடு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் டோர்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இது வுட் அளவுக்கு ஃபினிஷிங்கோட லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அதாவது நம்ம யூபிவிசியா இல்லை பிவிசியில் தான் பண்ணதான்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நம்ம தமிழன் இன்டீரியர்ஸை பொறுத்த வரையில் இது போல் ஃபினிஷிங்கில் தான், அதாவது மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, நீங்கள் ஹெவி குவாலிட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வீடை பொறுத்த வரையில் நம்ம 4 குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ அது போல் குவாலிட்டி எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ஃபினிஷிங்கில் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது பூஜை கபோர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸாக தான் பண்ணியிருக்குங்க. இது டாப்பில் பூஜை கபோர்டு, சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், நம்ம பூஜைக்கு தேவையான ஸ்டோரேஜோ இல்லை மற்ற ஸ்டோரேஜ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சைடில் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, பாட்டம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வச்சுருக்குங்க. இந்த டிவி கபோர்டு பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்டு பாக்ஸ் மட்டும் பண்ணியிருக்குங்க. இது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவும் 2 சைடு டபுள் டோராகவும் ஃபுல் பாக்ஸாக பண்ணி கொடுத்துருக்குங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ரேக்ஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு டோர்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ டிவி யூனிட்டுக்கு நம்ம இது போல் சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வால் பாக்ஸ் கொடுத்தும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிங்க்கு தான். ஆல்ரெடி இதுக்கு செல்ஃபு கிரானைட் கொடுத்து மேலே சிங்க் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்டு டோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது ஃபுல்லாக ஒரே கலர் சிங்கிள் ஒயிட் கலரில் நம்ம ஒரு பாதிக்கு ஆல்ரெடி கிரானைட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே 2 டோரும் கீழே 2 ட்ராவும் வச்சு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் கொடுத்து நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கம் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புல் அவுட் ட்ரா, நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் யூபிவிசி ஒர்க்கில் பார்த்தது நம்ம ஃபஸ்ட் டைமாக பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த புல் அவுட் ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் திங்ஸ்லாம் நம்ம டோரை ஓப்பன் பண்ணி எடுக்கிறது இல்லாமல் இந்த சைட்லேயே இழுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த ஃபுல் டோருக்கு நம்ம பெரிய மிரர் வச்சுருக்குங்க. ஸோ அதோடைய ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ அந்த டோருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ட்ராஸு, நம்ம ஃப்ரண்டில் மிரருக்கு பேக் சைடு இருக்க டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரேக்கு அண்டு ட்ரா மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தான். நம்ம ஹெவி குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலை இந்த வீடு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்குங்க. இந்த வீடு ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்த கிச்சன், இந்த ரூமு, மேலே 2 ரூம், இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஆயிருக்கு. அடுத்து பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் கீழே தான். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில், இது ஆல்ரெடி நம்ம ஸ்டெப்ஸ் கீழே இருக்க கேப்புக்கு நம்ம கிராஸ் கட் பண்ணி ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் வித் டோர் தான். இதுக்கு ஹேண்டில்ஸ் நம்ம பிளாக் நாப் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்குங்க. நம்ம மாடியில் பார்த்தீங்கன்னா 2 ரூம்ஸுக்கு ஒரு ரூம் ஃபுல் வால்ரூஃப் பாக்ஸ் டைப்பும், ஒரு டிவி யூனிட் அண்டு
ஒரு ரூமுக்கு ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் கொடுத்துருந்த ரூமுக்கு ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே 3 கலர் யூஸ் பண்ணியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃப் கொடுத்துருந்த ரூம்பு, அதுக்கு ஃப்ரண்ட் க்ளோசிங் அண்டு ஹேங்கர் ராடு மட்டும் வச்சு கொடுத்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் சிங்கிள் ஒயிட் கலர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்குங்க. இதுக்கு நாப் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வச்சு கொடுத்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ள ஒரு வாஷ் பேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு க்ளோசிங், அதாவது கீழே நம்ம பைப் க்ளோசிங் அண்டு ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலரில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கீழே நம்ம இருந்த மாதிரியே ஆல்ரெடி செல்ஃப் கொடுத்து சிங்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே டபுள் டோர் கொடுத்து இந்த வாஷ் பேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. இது டிவி யூனிட் சேம் கீழே இருந்த மாதிரி டபுள் சைடு டோரு, ஒரு சின்ன இடம், அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வெயிட் பார்த்திங்கன்னா இது நல்லாவே நம்ம யூபிவிசியை பொறுத்த வரையில் நிறைய பேர் உள்ள ஆலோ மெட்டீரியல் வெயிட் தாங்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் பிரச்சனை இருக்காது. நீங்கள் இந்த வீடியோவே கண்டினியூவாக பாருங்கள். நம்ம இதில் ஒரு டேபிள் பண்ணியிருக்குங்க. அந்த டேபிள் எவ்வளோ வெயிட் தாங்குது, அது மூவிங் டேபிளே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைஃபு உங்களுக்கு வெயிட்டு தாங்குகிற பிரச்சனை இதில் எதுவும் வராது. ஸோ இந்த ரூம்பை பொறுத்த வரையில் டோட்டலாக உட்டன் கலர் தான். நம்ம இன்னரில் பார்த்திங்கன்னா ஒயிட்டும், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே சிங்கிள் கலர் உட்டன் கலரும் யூஸ் பண்ணியிருக்குங்க. இந்த வால் ரூஃபை பொறுத்த வரையில் உள்ள நம்ம ஹேங்கரு ப்ளஸ்ஸு ரேக்ஸு 2 ட்ரா லாக்கோடு வச்சு கொடுத்துருக்குங்க. ஸோ இது ஒரு ரேக் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரியும் ஃப்ரண்ட்டு டபுள் டோர் கொடுத்தும் இந்த வால் ரூஃப் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பக்கமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இது மிரர் பெண்டிங் இருக்குது, நம்ம பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ அது பண்ணி முடிச்ச ஃபோட்டோ இருந்தால் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா ப்ளஸ்ஸு மேலே இருக்கிறது ஒரு சிங்கிள் டோரு, அது ஓப்பன் பண்ணாலே உள்ள செல்ஃப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரா, அதாவது நம்ம ஸ்டோரேஜுக்காக பெரிய ட்ரா, மேலே பார்த்தீங்கன்னா ரேக்ஸு, ஃப்ரண்ட்டு டோரு, இந்த கார்னரே பார்த்திங்கன்னா கிராஸு கட் பண்ணி நம்ம ஒரு சின்ன டிசைன் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது லேப்டை பொறுத்த வரையிலையும் டோட்டலாக பாக்ஸ் பண்ணியிருக்குங்க, அதாவது ஃபுல் பாக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் உட்டன் கலரில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பார்க்க உங்கள் வீடுகளுக்கு தேவைப்பட்டால், இந்த கலர்ஸ்லாம் பிடிச்சிருந்தால், நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் உங்கள் வீடுகளுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மூவ் பண்ணுற ஒரு ஸ்டெடி டேபிள். உங்களுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா இது மேலேயே உட்காருவாங்க, அது அப்போ உட்காந்தாலே வெயிட் தாங்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி, இப்போ இது ஃபிக்ஸடாக பண்ணால் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது மூவிங் டைப்பு கொடுத்து நம்ம ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்கள் யூபிவிசியில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவிங் டேபிள் அண்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஃபுல் அவுட் ட்ராயர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இன்டீரியர்ஸில் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதும் இது புதுசாக இருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மூவிங் டேபிள் தான். இது வெயிட் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேர் மேலே ஏறி உக்காந்தாலும் வெயிட் தாங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாலிட் ஃப்ரேம் சாலிட் ராட்லாம் கொடுத்து ஹெவியாக பண்ணிகிட்ருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற யூபிவிசியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வுட்டு ஸ்டிக் வராது, எல்லாமே சாலிடு யூபிவிசி ஸ்டிக் தான் வரும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா 15 வருஷம் வாரண்டியோடு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ உங்கள் வீடுகளுக்கு இது போல் ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம நம்பர் கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்